பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற மாநில தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அந்த பதவியேற்பு விழாவில் இதிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது அவருடைய கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிற கேள்வி இப்பொழுது மக்கள் மத்தியிலே அனைத்து மாநில பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இன்று வரை கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. எந்தவித கருத்தையும் இதுவரை வேண்டாத மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி தெளிவாக கூறியிருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய இளந்தலைவர் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மோடி அரசாங்கம் நீட் தேர்வை நடத்துவோம் என்று அவர்கள் செய்த முடிவின் இந்த மாணவர்களுடைய கோரிக்கை இந்த நீட் தேர்வை முழுமையாக 12வது வகுப்பில் வாங்கிய மார்க்குகளின் அடிப்படையில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. திரு தர்மேந்திர பிரதான் அவர்களும் இந்த நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது. ஆகவே நீட் தேர்வு முறையை மோடி அரசாங்கம் மின்சார கட்டணம் புதுச்சேரி ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர் நமச்சிவாயம் சரியான முறையில் நடைமுறைப்பட தொழிலாளர்களுடைய எதிர்ப்பு பொதுமக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் அவதிப்படுகின்ற நிலையை இந்த ஆட்சியாளர்கள் மின் கட்டண உயர்வு சுமார் பயன்படுத்துகிறவர்கள் ஒரு யூனிட்டுக்கு ₹4.50 கட்ட வேண்டும் என்று பாதிக்கப்படுவார்கள். 300 மீட்டருக்கு மேல் சென்றால் ₹6.50 இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சுமையாக ஏழை எளிய மக்கள் மின்சாரத்தை தனியாரிடம் ஒப்படைக்கின்ற அந்த முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் குறைத்து ஏற்கனவே உள்ளது போல கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை